அண்மையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹல்துவானி அப்படிங்கிற இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ரேலி, அதில் பப்ளிக் ரேலி முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஹவன் செய்திருக்கிறாங்க, சுத்திகரன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாக்கா அங்கே ஒரு ப்ரேயர் நடத்தி அந்த இடத்த தூய்மைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகிருக்கு. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மல்லிகார்ஜுன கார்கே சார். அதை ஹவுஸில் வெளியிட்ட பின்னாடி உடனடியாக நம்ம மாண்புமிகு பாரத உப ஜனாதிபதி அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை கடுமையாக சாடுறார். இது நடந்திருக்கவே கூடாது, இது என்ன அப்படி நடந்துதாங்கிறதையும் விசாரித்து இதுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியாச்சு. அடுத்தது லீடர் ஆஃப் தி ஹவுஸ் ஜேபி நட்டா சார், அவரும் இதை கடுமையாக சாடியிருக்கார். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ நிறைய பேர் அதை கேட்குறாங்க இன்டர்நெட்டில். அது நான் இந்த நியூஸ் ஆக்சுவலாக நான் பார்க்கல. இது ஒரு மோசமான ஒரு சடங்கு. இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்கவே கூடாது. அது பாஜக ஆளும் மாநிலம், இதை செஞ்சதும் பாஜகக்காரங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அவங்கக்கிட்ட விசாரித்தப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது நடந்தது உண்மை, ஆனால் இது கார்கே சாருக்காக வேண்டி நடக்கலை. இது அந்த பர்டிகுலர் ரேலியில் லோக்கல் பீப்புளை ரொம்ப அவமரியாதை செய்கிற மாதிரி மனம் புண்படும்படியாக கோஷங்கள் எழுப்பப்பட்டது, அதுக்காக வேண்டி செய்த பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் இது போல் ஒரு காரியம் அவங்க செய்யக்கூடாது. இது தவிர்த்திருக்க வேண்டியது, இது கண்டம் பண்ண வேண்டியது நம்ம எல்லாருமே. ஏன்னாக்கா எந்த ஒரு வித்தியாசமும் நமக்குள்ளே இல்லை. வித்தியாசம் அதாவது நமக்கு பிரிவுகள் இருக்குது, ஆனால் பிரிவினை கிடையாது. இந்த மதத்தில் நமக்கு ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தோம்னாலும் அதை தூக்கி குப்பையில் போட்டுடணும். அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ட் ஐ கண்டெம் இட் 100%. தேங்க்யூ.